வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம் என்பது முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளில் எந்த நிகழ்ச்சியிலும் ஆரம்பத்திலே ஜெபிக்கிறோம், கடைசியிலே ஜெபத்தோடு நாம் முடிக்கின்றோம். ஜெபம் ஆண்டவரோடு நாம் பேசுவதற்காய் ஆண்டவர் வைத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில் ஜெபித்த நிகழ்வில் ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். லூக்கா 22 அதிகாரம் 39 முதல் 46 வசனங்களில் இதை காணலாம். ஜெபம் என்றாலே நம் தேவைகளை ஆண்டவரிடம் தெரிவித்தல் என்ற பாரம்பரிய சிந்தனையில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்க வழக்கமான இடத்தை தெரிந்தெடுத்து ஜெபிக்கிறவராக இருந்தார். ஜெபிப்பது என்பது அவர் வாழ்வின் ஒரு அங்கமாகவே இருந்தது. எனக்கு அப்படி ஒரு இடம் என் வீட்டில் உண்டா என உங்களையே கேட்டு பாருங்கள். இந்த கெத்செமனே ஜெபத்தில் 3 உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, நம் ஆவிக்குரிய வாழ்வில் விழாமல் இருக்க, சோதனைகளில் உட்படாதிருக்க ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது. அந்தந்த சமயத்தில் விழிப்புணர்வையும் ஞானத்தையும் சுய கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டிய பலனையும் ஜெபம் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து சீஷர்களிடம் சொல்லும் வார்த்தைகளை கவனியுங்கள். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இரண்டாவதாக, ஜெப நேரம் நாம் கடவுளால் பலப்படும் நேரமாக அமைகிறது. இயேசு ஜெபிக்கும்போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் என வாசிக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்தில் பரிசுத்தமாக இடராமல் வாழ தெய்வீக பலன் நமக்கு தேவை. மூன்றாவதாக, கடவுளின் விருப்பத்தை ஜெபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லது நம் வாழ்வில் கடவுளின் சித்தம் நிறைவேற ஜெபம் உதவி செய்கிறது. இங்கே இயேசு பலப்படுத்தப்படுகிறார். தமக்கு நேரிடப் போகிறவர்களை நினைத்து தடுமாறுகிறார். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவுது என ஜெபிக்கிறார். தேவ பிரசன்னம் என்னை கடவுளின் சித்தத்தின்படி வாழ வைக்கிறது. கடவுளோடு அதிக நேரம் செலவழிப்பவர்கள் தங்கள் வாழ்வில் அவருடைய விருப்பத்தையே நிறைவேற்றுவார்கள். 3 காரியங்கள், 3 ஆசீர்வாதங்கள் சோதனைகளில் விழாமல் இருக்க, உன்னத பலனை பெற்றுக்கொள்ள, கடவுளின் விருப்பத்தை நம் வாழ்வில் முழுமையாய் நிறைவேற்ற ஜெப வாழ்க்கை அவசியம். அன்பானவர்களே, அவரோடு ஒழுங்காக நேரம் செலவழியுங்கள். ஜெபம் என்றால் என் நேசரோடு மனம் விட்டு பேசுதல், பாரங்களை பகிர்தல், காத்திருத்தல், அமைதியாய் அமர்ந்திருத்தல், முழுமையாய் நம்புதல், வார்த்தைகளை தியானித்தல், விளக்கங்களை கேட்டல், இவைகளை உள்ளடக்கியதாகும். அவசரமாய் சரீர பிரகாரமான தேவைகளுக்கு மாத்திரம் ஜெபித்துவிட்டு ஓடுவது அல்ல, அவரின் பிரசன்னத்தில் முழுமையாக திளைப்பது. நேரம் இருக்கிறதே என்றெல்லாம் ஜெபிக்காதீர்கள். ஜெபிப்பதற்கு நேரம் எடுத்து ஜெபியுங்கள். இனி நம் ஜெப நேரங்கள் அர்த்தமுள்ளதாய் இருப்பதாக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.